அஸ்மத் குருபியோ நமக. சுவாமி திருமிழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி அனுபவித்துக் கொண்டிருந்தோம். 44 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்னைக்கு 45வது பாசுரம். போன பாசுரத்தில் கிழத்தனம் இல்லாத இளைஞர்களே, முன்னொரு காலத்தில் பிரம்மன் மடியில் தான் சிறு குழந்தையாயிருந்து ராவணனுக்கு வரம் கொடுக்க கூடாது, அவன் தண்டிக்க தகுந்தவன் அப்படின்னு காட்டுவதற்காக ராவணனுடைய 10 தலைகளையும் தனது திருவடியாலேயே கீறி அதை எண்ணி காட்டி மறைந்தானாம் சர்வேஸ்வரன். கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்ட அரக்கன் தலை தாளால் பண்டெண்ணி போங்குமரன் நிற்கும் பொழில் வேங்கட மலைக்கே போங்குமரர் உள்ளீர் புரிந்து அப்படின்னார். அப்படி நித்திய யௌவனம் வாய்ந்த இந்த பெருமான், அவன் நிற்குமிடம் சோலைகள் சூழ்ந்த திருமலை திருப்பதி. இந்த திருமலைக்கு அவசியமாய் ஆசையுடன் செல்லுங்கள் அப்படின்னு தெரிவித்தார். இந்த அடுத்த பாசுரத்தில், அதாவது போன பாசுரத்தில் சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை அப்படின்னும் பொழில் வேங்கட மலைக்கே போகும் என்றும் நம் போன்ற சம்சாரிகளுக்கு பிராப்பியம் ஒரே கதி திருவேங்கடமலை அப்படின்னு கீழ்ப்பாசுரங்களில் தெரிவித்தார். அப்படி சாமானியரான நம் போன்ற சம்சாரிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, விலட்சணர்களாக இருக்கிற நித்தியசூரிகளுக்கு கூட இந்த திருமலை தான் பிராப்பியம், இந்த திருமலை தான் கோல், புருஷார்த்தம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான் தன்னருவி வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு. புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப. புண்டரீகன் பாதம், புண்டரீக பாதம், புண்டரீகம்னா திருவடி தாமரைகள், பாதம்னா திருவடி, புண்டரீகம்னா தாமரை, புண்டரீகாட்சா அப்படின்னா தாமரை கண்ணா, புண்டரீக பாதம் திருவடி தாமரைகளில் புரிந்து அன்பு பூண்டு மலரிட்டு புஷ்பங்களை பணி மாறி பரிந்து மங்களாசாசனம் பண்ணி படுகாடு நிற்ப வெட்டி வீழ்த்தின மரங்கள் போல வணங்கி இருக்கும்படி. அப்படியே மரத்தை வெட்டினா எப்படி தொப்புன்னு கீழே விழுமோ அப்படி நெடுஞ்சான் கிடையா அவன் திருவடியில விழும்படி எங்கும் சகல பிரதேசங்களிலும் தெரிந்து விளங்கி தான் ஓங்கி நிற்கின்றான். குணங்களால் பெருமை பெற்று எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடையதாய் தன்னருவி வேங்கடமே, குளிர்ந்த அருவிகளை உடைய வேங்கடமே திருமலையே, வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு. வானோர்க்கும்னா நித்தியசூரிகளுக்கும், மண்ணோர்க்கும்னா இந்த உலகத்தினருக்கும், வைப்பு நிதி சொத்து. அதாவது உலகினரோடு நித்தியசூரிகளும் கூட வணங்கும் பெருமை உடையது திருமலை. மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவெனையான் திருப்பாணாழ்வார் தெரிவித்தார். திருவடி தாமரைகளில் அன்பு பூண்ட அடியார்கள் புஷ்பங்களை தூவி மங்களாசாசனம் செய்து வெட்டி வீழ்த்திய மரம் போலே வணங்கி நிற்கும்படி எங்கும் விளங்கி குணங்களாலே பெருமையுடன் எழுந்தள்ளி இருக்கும் இந்த திருமால் எம்பெருமான் வெங்கடநாதன் திருமலை வாசன் ஸ்ரீனிவாசன். இந்த மலையில் குளிர்ந்த அருவிகள் பாய்வதான இந்த திருமலையே நித்தியசூரிகளுக்கும் இந்த உலகினல் உள்ளவருக்கும் நிதி என்று தெரிவிக்கிறார். அதுவும் புண்டரீக பாதம் விஷ்ணு ஓஃப் பதே பரமே மத்வபுத்ஸஹ அப்படின்னா விஷ்ணுவினுடைய மேலான திருவடிகளில் மது தாரைகள் ஒழுகுகின்றனவா. அப்படியே தேன் அப்படியே சிந்துமா அவருடைய திருவடியில், அப்படியே தேன் வருவி அந்த அந்த தேனே மலரும் திருப்பாதம் என்றபடி தேனொழுகும் தாமரை போல மிக இனியதாய் இருக்கும் அந்த திருவடி. பார்க்கறதுக்கே அப்படி அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாமுதமாய் இருக்கும் அந்த திருவடி. புரிந்து மலரிட்டு அதை விரும்பி புஷ்பம் முதலியவற்றை சமர்ப்பித்து, மலர் என்ற உடனே நீர் சுடர் தூபம் எல்லாம் அதுக்கு ஒரு உபலட்சணம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். மலர் மற்றும் இல்லை, நீர், அர்க்கியம், பாத்தியம், ஆசமனியம்,
எல்லாம் அப்படியே அத்தனை உபச்சாரங்களும் பண்ணி ஆராதனை பண்ணி சேவிச்சு பரிந்து படுகாடு நிற்ப பக்தர்கள் அப்படியே பரிந்து ஐயோ இவனுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு பயந்து ஒரு பயசங்கையுடன் அப்படி வெட்டி வீழ்த்தின மரக்காடு போலே பெயராமல் வணங்கி நிற்க தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான். தன்னுடைய உயர்வானது எங்கும் தெரியும்படி, எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் தெரியும்படி அந்த சௌஷீல்ய சௌலபிய குணத்தை அப்படியே பீரிட்டு கொண்டு குறைவற்று உயர்ந்து நிற்பவனுடைய கண்டவாற்றால் தனதே உலகேன நின்றான் அப்படின்னு திருவாய்மொழியில தெரிவித்தபடி நிற்பவனுடைய படுகாடு நிற்ப மரங்களின் நடுவே ஓங்கி நிற்கும் மரம் போலே விளங்குகிறான் அவன். விருட்ச இவ சதப்தா அப்படின்னு வணங்காத மரம் போலே நிற்கின்றான் பரமபுருஷன் வேதம் சொல்லுகிறது. விருட்ச இவ ஸ்தப்தா வணங்காத மரம் போலே நிற்கின்றான் பரமபுருஷன் என்று வேதங்களாலே புகழப்படும் அந்த திருமலை ஸ்ரீனிவாசன் தன்னருவி வேங்கடமே இவனுக்கும் இவன் அடியார்க்கும் சகல தாபங்களையும் சம்சார தாபத்தையும் போக்கும்படியான குளிர்ந்த அருவிகளை உடைய தேசம் திருமலை திவ்ய தேசம். வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு, நித்திய சூரிகளுக்கும் இந்த உலகத்தினருக்கும் நிதி போல பரம பிராபியமாய் பரம போக்கியமாய் தேனே மலரும் திருப்பாதமாய் இருக்கும் இந்த திருமலை ஸ்ரீனிவாசனுடைய திருவடி இந்த வேங்கடம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. மன்னோர் அப்படின்னா நிலத்தேவரான ஸ்ரீ வைஷ்ணவர் என்றும் அர்த்தம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.